தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்திலிருந்து கேட்குறாங்க. ஆமீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒயின் ஷாப்பு பக்கத்தில் பங்கு கடையில் வேலை செய்கிறேன். அங்கே சிகரெட்டு பாக்கு விற்பனையில் உள்ளது. அதை நான் வியாபாரம் செய்கிறேன். இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிகரெட்டு வியாபாரத்தை நம்ம செய்கிறது தப்பு. அதில் இதில் யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. அது உடல் நலத்துக்கு தீங்கானது என்பது 100% நிரூபிக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இளம் தலைமுறையினரை அழித்து நாசமாக்கி உடலை வீணாக்கி ஆரோக்கிய கேடுகளுக்குள்ளே தள்ளி அவங்கள நோயாளியாக படுத்த படுக்கைக்குள்ளே போகிற இந்த மாதிரி நிறைய கேடுகளை அது செய்து அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உடம்பு 100% கெடுக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பிள்ளைக்கு நம்ம அதை செய்வோமா? நம்ம அதை ஒத்துக்குவோமா? நம்ம குடும்பத்தில் யார் அது மாதிரி சாப்பிட்டா அதை நமக்கு கோபம் வருது தானே. இப்போ நம்ம எப்படி யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வியாபாரம், எனக்கு லாபம், எனக்கு வருமானம் என்று சொல்லி நம்ம அதை செய்ய முடியும்? அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பாவமான பொருட்களை, ஹராமான பொருட்களை விற்பனை செய்து அதன் வழியாக ஈட்டுகிற பொருளாதாரமும் ஹராமாக போயிடும். அதுக்கு ஹராமான பொருளாதாரம் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகள் கூட அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தொழில்களை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் மேலே உள்ள அச்சத்தில் நான் இதிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்து விலகுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வேற பாதையை காட்டுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, யார் உமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தியே தீருவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாமாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் ரிசுக்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் உலகத்தில் இல்லை. ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா, அல்லாஹ் ரிசுக்குக்கு பொறுப்பேற்காம எந்த உயிரினமும் உலகத்தில் இல்லை அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். அதனால இதுதான் நமக்கு, இதை விட்டா வழி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அல்லாஹ் மேலே பாரத்தை வச்சு தேடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான இன்னும் நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை இன்னும் விசாலமாக திறந்து தருவான் இன்ஷா அல்லாஹ்.